அன்பான நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இதனால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருந்து சொல்லு. ஆக நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கிருபை செய்வார். அன்பானவர் நேயர்களே, இன்றைக்கி கூட உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை 91 சங்கீதம் 15 வசனம். 91 சங்கீதம் 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவது அள்ளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து கனப்படுத்துவேன். என் அன்பான நேயர்களே, ஆண்டவர் ஆபத்தில் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகம் ஆபத்தை கண்டு விலகி ஓடி போகும். நம்முடைய குடும்பத்தாரோ உற்றாரோ உறவினர்கள் நண்பர்களோ கூட ஆபத்தில் நம்மோடு கூட இருப்பது கஷ்டமான காரியம். ஆனால் ஆபத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விடுவித்து நம்மை காப்பாற்றுவார். இந்த வசனத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அருமையான சின்ன தம்பி, இன்னொரு அவன் ஃப்ரெண்டு. அப்போ இந்த விடுமுறை லீவில் அவனுக்கு என்ன செய்கிறானுங்க, நம்ம விறகு பொறுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போய் விறகு பொறுக்கிட்டு விறகு கட்டி தலைமையில சுமத்து. உங்களுக்கு தெரியும், ஓசூர், பெங்களூரு, கிருஷ்ணகிரி பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா காடுகள் இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே போய் நல்ல விறகு பொறுக்கலாம். அது மாதிரி காட்டுக்குள்ளே போய் விறகு பொறுக்கிட்டு வராங்க. வரும்போது அது மலைப்பிரதேசம் மாதிரி அந்த இடம். வரும்போது பின்னால் ஒரு யானை வருது. இவனை பார்த்து பின்னால் யானை வந்து பார்த்து யானை குட்டியோடு நிற்கிது. யானை இந்த பசங்களை பார்த்த உடனே கோவம் வந்து கத்திட்டு வேகமாக ஓடியாருது. இவனை வந்து மிதிக்க, இவன்கிட்ட எப்படியாவது இவனுக்கு திங்ஸ்ன்னு சொல்லி அந்த பசங்களை விரட்டிட்டு அந்த யானை ஓடியாருது. யானைக்கு தப்பிக்கணுமே, எங்கே யார் தப்பிக்க முடியும்? அப்பா அம்மா எல்லாம் அவங்கள வேலைக்கு போயிட்டாங்க. விடுமுறை லீவில் விறகு பொறுக்கு வந்த தம்பிமார். அப்போது இந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவான். இந்த வார்த்தை அவங்க ஞாபகத்துக்கு வந்த உடனே பார்க்குறானுக்கு பின்னால் யானை வேகமாக பக்கத்தில் வந்துருச்சு. உடனே என் தம்பி என்ன செஞ்சான், ஆண்டவரே இயேசுவே அப்படி கூப்பிட்டான். ஆண்டவரே இயேசுவே அப்படி கூப்பிட்டானா, கூப்பிட்ட உடனே நல்லா கவனிங்க, கூட வந்து அவன் ஃப்ரெண்டு அவன் விட்டு ஓடி போயிட்டான். இவனை ஓட முடியல. இவன் கூப்பிட்டோன்னா யானை வந்த வழி பார்த்து பின்னால் திரும்பி ஓடுது. பின்னால் ஓடுது. என்னென்னு பார்த்தா இந்த யானை குட்டி அங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த யானை குட்டி வலிக்கு விட்டு கீழே விழுந்து அது கத்த ஆரம்பிச்சிச்சு. யானை குட்டி கத்துனோன்னா அந்த யானைக்கு என்னாச்சுன்னா இவனை விரட்டுறதை விட்டுட்டு தான் குட்டியை காப்பாற்றுறதுக்கு வந்த வழியை திரும்பி ஓடிடுச்சு. அவன் முடிச்சு பார்த்தான், பயத்தில் அப்படியே கண்ணை மூடிட்டான். யானை கொஞ்ச நேரத்தில் நம்மளை மிதிக்க போகிறான்னு சொல்லிட்டு யானையை காணும் என்ன யானையை காணும். திரும்பி பார்த்தா யானை வந்த வழியை திரும்பி ஓடுது. என்னென்னு பார்த்தா அது யானை குட்டி அங்கே வலிக்கிட்டு விழுந்து கத்துது. அந்த குட்டியை காப்பாற்ற யானை ஓடிடுச்சு. இவன் எழுந்திரிச்சிட்டான். எழுந்து சந்தோஷம், ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, என்னை காப்பாற்றிட்டீங்க, உமக்கு நன்றியப்பா, ஆபத்துலேருந்து என்னை விடுதலாக்கிட்டீங்க, உமக்கு நன்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு விறகு கட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். எனக்கு அன்பான நேயர்களே, அப்பா அம்மா சொன்னாங்க, என்னடா எப்படா யானைகிட்ட தப்பிச்ச? அப்போ ஆபத்து காலத்து என்னை கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி பைபிளில் போட்டுக்கலாமா? அந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்தினார். சண்டே கிளாஸில் இது எங்களுக்கு சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க. அதை ஞாபகப்படுத்தினேன். அதேபடி சத்தம் போட்டு கூப்பிட்டேன் ஏசப்பாவை. அப்படியே அந்த யானை குட்டி கீழே விழுந்து யானை பின்னாலே ஓடி என்னை மறந்துட்டு நான் சுகத்தோடு என்னை எழும்பி விறகு கட்டை எடுத்து வீட்டுக்கு வந்தோம்மா, ஆண்டு ரொம்ப நல்லவருமா அப்படின்னு சொல்லி அந்த அருமையான தம்பி சொன்னார். எனக்கு அன்பான நேயர்களே, இது மாதிரி தான் தேவன் நம்ம எப்படியாவது காப்பாற்றுவார். ஆபத்து வருதா பயப்படாதீங்க, ஆபத்து சூழ்ந்துருக்குதா பயப்படாதீங்க, எல்லாம் விட்டு ஓடிட்டாங்களா பயப்படாதீங்க. அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, நான் என்னுடைய மகளுக்காக ஜெபிக்கிறையா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருமையான சகோதரனை ஆசீர்வதி, அம்மாவை ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஆபத்து வந்தால் அந்த ஆபத்தில் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி ஏசப்பா என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி ஆண்டவரே அவங்க ஒரு மொழி கூப்பிட்டால் அவர்களுக்கு இறங்கி நீ உதவி செய்யுங்கப்பா. ஆபத்திலிருந்து அவங்களுக்கு தூக்கி எடுங்க ஆண்டவரே, தீமானுக்காதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். நேயர்களே கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் ஆபத்திலிருந்து உங்களை விடுதலாக்குவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென்.